தீ விபத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சென்னை சில்க்ஸ் கட்டடம் இன்னும் சற்று நேரத்தில் இடிக்கப்பட உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இடிப்பு பணிக்காக பிரத்யேக இயந்திரமும் வரவழைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் இடிப்பு பணி தொடங்க உள்ளது. விரிவான தகவல்களை செய்தியாளர்கள் சுப்பிரமணியன் மற்றும் விவேக் இருவரும் தரவிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், தற்போதைய நிலை என்னங்க? விவேக், நீங்களும் சொல்லுங்க. அந்த கட்டிடத்தை நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்டிடம் முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கப்பட போகிறது. வெங்கட், இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணியை தொடங்க இருக்கிறார்கள். மதியத்தில் இங்கே ஆய்வுக்கு வந்திருந்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை இதை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியோ அல்லது வெடிமருந்துகளை பயன்படுத்தியோ இடிக்க முடியாது. ஆக அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் இந்த கட்டிடத்தை மனித உழைப்பை பயன்படுத்தியும் அதே போல ஜியோ கட்டர் என்று சொல்லப்படக்கூடிய எந்திரத்தை பயன்படுத்தியும் தாங்கள் இடிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு பகுதி முழுவதுமாக சிதலமடைந்து விட்டது. இது உருக்குலைந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கட்டிடம் இருக்கிறது. இது பயன்பாட்டில் இருந்த ஒரு கட்டிடம் என்பதனால் இதன் உள்ளே அதிகமான பொருட்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு ஜவுளி கட்டிடமாக இருந்த காரணத்தினால் உள்ளே இந்த பலகைகள் அதே போல அலமாரிகள் உள்ளிட்டவை மிக அதிகமாக இருந்திருக்கும். இதில் அதிகமான இந்த மின்சார வசதிகளுக்கான வசதிகள் செய்திருப்பார்கள். ஆக இங்கே மின் விளக்குகள், இந்த ஃபேன்கள், அதே போல ஏசி எந்திரங்கள் போன்றவை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் முதலில் வெளியேற்றிவிட்டு தான் இந்த இடிபாட்டு பணிகளை தொடங்க என்பதுதான் பொதுவாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாகும். ஏனென்றால் அதை இடித்து முடித்த பிறகு வெளியே எடுக்கிற பொழுது பல சிரமங்கள் அதில் ஏற்படும். உயர்கள் உள்ளிட்டவை அதில் கட்டடங்களுக்குள் மாட்டிக்கொண்டதால் பல சிரமங்கள் ஏற்படும். இவர் அமைச்சர் சொல்கிற அடிப்படையில் பார்த்தால் இங்கே மேலே ஒவ்வொரு தளமாக அதை இடித்து கீழே இருக்கக்கூடிய இறுதி தளம் வரை இடித்து முழுவதுமாக இந்த பணியை தரமட்டமாக்குவார்கள், இந்த கட்டிடத்தை தரமட்டமாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய எந்திரங்களின்படி நேற்று ஒரு எந்திரத்தை எடுத்து வந்திருந்தார்கள். ஒரு ராட்சச உயர்ந்த எந்திரத்தில் பெரிய இரும்பு குண்டை கட்டி அந்த இரும்பு குண்டை மோதவிட்டு ஒவ்வொரு புறமாக வெளியே இருக்கக்கூடிய மேற்புற சுவர்கள் வெளிப்புற சுவர்கள் எல்லாம் உடைத்து தான் நேற்று புகையை வெளியேற்றினார்கள். அதே மாதிரியான முறையும் இன்று கூடுதலாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்னொன்று ஜியோ கட்டர் எந்திரத்தின் மூலமாக நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தினுடைய பாகங்களை தாக்கி அதை மெல்ல மெல்ல உடைத்து ஒவ்வொரு தளமாக உடைத்து இந்த கட்டிடத்தை மொத்தமாக பின்பு உடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. 2 அல்லது 3 நாளைக்குள் இந்த கட்டிடத்தினுடைய முழுமையாக இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கக்கூடிய இந்த பணியானது மனித உழைப்பை பயன்படுத்தியும் அதே போல அவர்கள் சொல்லக்கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தியும் தொடங்கும் என்றும் ஓரிரு நாட்களுக்குள் இந்த பணி முடிவடையலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. வெங்கட்.